உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த ஆட்சி கலைஞ்சதுல இருந்து பல பேரு தமிழக அரசியல்ல பைத்தியம் ஆயிட்டாங்க. அதுல முதல் நபர்கள் யாரு அப்படின்னா திமுகவினர். அடுத்தடுத்த நபர்கள் யாரு அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்து இன்னைக்கு ஸ்டாலினால ஸ்லீப்பர் செல்களா டிவிகேவிற்கு அனுப்பப்பட்ட கூட்டணி கட்சியினர். முக்கியமா சொல்லணும்னா திருமாவளவன். இவங்க எல்லாமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. எப்படியாவது இந்த ஆட்சி கலைஞ்சிரும். ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க போய் ஆதரவு கொடுங்க, நம்ம யோகிய சிகாமணி மாதிரி காமிச்சுக்குவோம், பல்ட்டி அடிச்சு எப்படியாவது ஆட்சியை கலைச்சு விட்டுருவோம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தாங்க. இப்ப அதிமுகவில இருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணாங்க. அங்கெல்லாம் இடைத்தேர்தல் வரப்போகுது. இதுல எனக்கு நிறைய மாற்று கருத்தும் இருக்கு, அதையும் கடைசியில பேசுவோம். அந்த இடைத்தேர்தலில் இப்ப ராஜினாமா பண்ண எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுக வென்ற தொகுதி. தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு வச்சிருக்கக்கூடியவர்கள். இவங்க எல்லாம் இப்ப டிவிகேவோட சேரும்போது இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல ஜெயிக்க தான் போறோம், ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற ஃபார்முலா ஆல்ரெடி இங்க ஒர்க் அவுட் ஆகும். நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் எல்லாமே நல்ல முகம் அப்படிங்கிறதால திரும்ப ஜெயிச்சிருவாங்க, பெரும்பான்மையை நிரூபிச்சிருவாங்க. நம்ம எப்படியாவது ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்த ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஒரு பேரிடியா விழுந்ததாலதான் இப்ப எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க. ஸ்டாலின்லாம் பாட்டு பாடாத குறைதான் லண்டன்ல உட்காந்துக்கிட்டு, ஆட்சி கலைஞ்சா சொல்லி அனுப்பு, லண்டனில் இருந்து வருகிறேன், கொளத்தூரிலே வாங்கிய குத்து மருந்து தடவி வருகிறேன், இப்படிதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்சி மேல ஒரு வன்மம். மறுபக்கம் திருமாவளவன்லாம் பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கு. எனக்கு அமித்ஷா போன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு. சர்டிபிகேட் எடுத்து பிரட்டி பார்த்திருப்பாங்க போல இருக்கு. ரயில்வே அமைச்சர் கூப்பிடுறாரு, போன் வாழ்த்து சொல்றாரு, அமித்ஷா வாழ்த்து சொல்றாரு, என்ன திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் காரைக்குடி பார்ட்டியில கூட கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இதுல அவர் சொன்ன இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, நான் ஜாதகப்படி ஆகஸ்ட் 17 தான் பிறந்த நாள் கொண்டாடுறேன். இவங்க ஆகஸ்ட்னு கூட இவங்க வாயில வராது. ஆகஸ்ட், ஆவணி, இவங்க ஜாதகப்படி பிறந்த நாள் தான் கொண்டாடுவாராம். ஜாதகம் என்பது சனாதனம், ஜாதகம் என்பது பார்ப்பனியம், அதை தூக்கி குப்பையில் வீசுங்கள் அப்படின்னு பேசுனதும் திருமாவளவன் தான். ஊரெல்லாம் இவர் ஜாதகத்தை குப்பையில போடுங்க, அது பார்ப்பனியம், அது சனாதனம், அது கருணாநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப இவரான சாதகப்படிதான் பிறந்த நாள் கொண்டாடுவாராம். இவருக்கு எந்த ஜோசியம் எழுதி கொடுத்தான்னு தெரியல. இதெல்லாம் என்ன மனநிலை? ஜாதகம்ங்கிறது பார்ப்பனியம், சனாதனம், அதுவே முதல்ல தப்பு. அது தமிழர்களுடைய வான சாஸ்திரம். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 100 ஜோதிடர்களை அப்படியே அள்ளி கொண்டு வந்து வைங்க, அதுல ஐயர் ஒருத்தரோ 2 பேரோ தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் வள்ளுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவர் அன்னைக்கு சனாதனம் பார்ப்பனியான்னு உருட்டிட்டு இன்னைக்கு அதன்படியே பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அப்படிங்கும் போதே சனாதனத்தின் எடுபிடியா திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க முன் வச்சிருவோம். என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு மாத்திராங்கலாம், வானத்துக்கும் பூமியும் குதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆதி திராவிடர் அப்படின்னா பறையர் சமூகம் மட்டும் குறிக்கப்படுற மாதிரி ஆயிடுது. இப்ப நீ சமூக நீதித்துறைன்னு குறிச்சிட்டுனா இதுல தேவேந்திர குல வேளாளர்கள் வந்துருவாங்க, அருந்ததியினர் வந்துருவாங்க. ஆகா, நம்ம மட்டும் தனியா இருந்தோமே, இப்ப எல்லா ஜாதியும் சேர்ந்துருச்சு. இவங்கக்குள்ள உள்ள ஜாதி வரிய பாத்துங்க. அருந்ததியினர் தேவேந்திர குல வேளாளர்களை சேர்த்துக்க கூடாதான். அவங்க என்ன எங்கேருந்து வந்தேரியா வந்தவங்களா என்ன? அவங்களும் ஆதி தமிழ் குடிகள் தானே, அவங்கள சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன? சமூக நீதியை நாங்க அறுத்து தள்ள தானே கட்சி ஆரம்பிச்சோம்னு சொன்னீங்க. சமூக நீதித்துறைன்னு வச்சா என்ன உங்களுக்கு கெட்டு போகுது? எப்படி மாத்தி மாத்தி குழப்பி பேசுறாங்க பாத்தீங்களா? ஆதி திராவிடர் விடுதியே ஸ்டாலின் சமூக நல நீதி விடுதி அப்படின்னு மாத்தினா அன்னைக்கு ஸ்டாலின் பாத்தியில எங்க சமூக நீதியை நாங்க அறுத்து தள்ளணும் இல்லைன்னு அன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு இன்னைக்கு அந்த துறையோட பேரை சமூக நீதித்துறைன்னு மாத்தினா இவங்களுக்கு வவுரி எரியுது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. எல்லாம் எப்படியாவது ஆட்சி கலைஞ்சிரும், நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடலாம். திருமாவளவனுக்குலாம் அப்படி ஒரு ஆசை இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு திருமாவளவன் பிரதமர் ஆகணும்னு போடுறாங்க. உங்க கூட்டம் தானே, நீங்க அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும்னு கூட போட்டுங்க. எப்பா டே 2 சீட்டை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு நீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறதும் பிரதமர் ஆகணுங்கிறதும் நான் என்ன சொல்றேன், தாராளமா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு போங்க. 234 தொகுதியில நின்று ஒரு 118 தொகுதியை ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆயிட்டு போங்க. யாரு வேணான்னா?
2 சீட்டை ஜெயிச்சு வச்சுட்டு அதுல வன்னியரசு கூப்பிட்டா கூட வரமாட்டாரு. இன்னொருத்தர் காங்கிரஸ் அவரும் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. இப்ப ஆதரவு வாபஸ் வாங்கணும் அப்படின்னா திருமாவளவன் தனியா தான் வரணும். இருக்கிற 2 எம்எல்ஏவும் அங்கதான் இருப்பாங்க. நமக்கு எதுக்கு மேன் இந்த ஆட்டம்? எப்படியாவது இந்த ஆட்சியை கலைச்சு விட்டு ஆட்டையை கலைச்சு உள்ள பூந்துடலான்னு இவங்க பத்திரிகையாளர்கள் போர்வையில புரோக்கர் மாமா பசங்க நிறைய பேர்த்த வளர்த்து விட்டுருக்காங்க. இப்படியே சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு? மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ரைட்டு, ஓகே, நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது அவங்க எம்எல்ஏக்களை தூக்கணும், அவங்கள விலைக்கு வாங்கணும். இந்த பொழப்புக்கு நீங்களாம் வேற பொழப்பு பிழைக்கலாம். ஆண்டுட்டு போட்டு நல்லா இல்லைன்னா மக்கள் தோற்கடிக்க போறாங்கயா. ஆட்சி மீது ஏதாவது விமர்சனம் தான் எடுத்து கடுமையா வைங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க. பாருங்க, நீங்க தூய சக்தின்னு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்றாங்க, இவங்களுக்காக ஓட்டு போட்டீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி மக்களை நீங்க தேர்ந்தெடுத்த நபர் தவறானவர் அப்படின்னு சொல்ல முயற்சி செய்யுங்க. நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போட்டோம். ஆட்சி நல்லா இருக்கா, சூப்பர், மக்கள் ஓட்டு போட போறாங்க. நல்லா இல்லையா, நீங்க சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு தெரியும், தூக்கி எஞ்சிட்டு போறாங்க. அதுக்கு எதுக்கு அந்த பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு இந்த மாமா வேலையெல்லாம் நிறைய நடக்குது. திமுக பண்ற கூத்து. இதுல இந்த புதிய தலைமுறை விஜயன் இந்த ஆளெல்லாம் என்னத்த சொல்றது? யோ, நம்ம ஒரு பத்திரிகை துறைக்கு வந்தோம்னா, பத்திரிகை துறைங்கிறது எவ்வளவு புனிதமான துறை தெரியுமா? இப்பெல்லாம் பத்திரிகை துறை புனிதம்னா காரி மூஞ்சில துப்பிடுவாங்க மக்கள், அப்படி இருக்கு. நீங்க 5 வருஷமா திமுகவுக்கு லேகியம் வித்துக்கிட்டு இருந்தீங்க. மிரட்டிய ஸ்டாலின், மிரண்ட மோடி, ஓடிய ஆளுநர் ரவி, கெத்தாய் அமர்ந்து இருந்த ஸ்டாலின். எங்க காதுகள் பாவம்னு பார்க்காம கொஞ்சம் பேச்சாடாப்பா பேசுனீங்க நீங்க. இப்ப இவங்க பெரிய இன்டலெக்சுவல்ஸ், இவங்களுக்கு வந்து பொறுத்துக்கலையா, பேரம் பேசியிருக்காங்க. திருநாவுக்கரசு கூட இவர் பேசின ஆடியோஸ் எல்லாமே இப்ப கிடைச்சிருக்கு, எல்லாமே வெளியில வரதான் போகுது. இல்ல, நான் என்ன உங்களுக்கு தேவை இருக்குங்கிறேன். நீ பத்திரிகையாரன், ஆட்சியில நடக்கிறத நல்லதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்ல போற, கெட்டதா இருந்தா எடுத்து மக்கள்கிட்ட சொல்ல போற, அவ்வளவுதானே உன் வேலை. அடுத்த கட்சி எம்எல்ஏ போய் வேலை பேசுறது புரோக்கர் வேலை எதுக்குடாப்பா பாக்குறீங்க நீங்க? இதுல இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுக 200 ரூபாய் சொம்பு பத்திரிகையாளர்கள் இருக்கானுங்க, ஒரு கேங்கே இருக்காங்க. இது நீங்க பெரும்பகுதி பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆட்களா இருப்பாங்க. அதர்மம், பேரலை, இந்த ஜீவா டுடே, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஆதரவாளர்கள். ஆனா திமுக ஆதரவாளர்கள் திருமாவளவன் ஒரே நேரத்துல இவங்களுக்குள்ளேயே கம்யூனிஸ்ட் இருப்பான், இவங்களுக்குள்ளேயே விசிகா இருப்பாங்க, இவங்களுக்குள்ளேயே திமுக இருக்கும். ஆனா கடைசியில அறிவாலய அடிமைகளா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சொம்பு தூக்குற வேலை. இவங்க பஞ்சம் இல்லாம விட்டுருக்காங்க. நீ யாரு வேணாலும் எந்த எம்எல்ஏ வேணாலும் தூக்கிட்டு வா, இந்த செலவு கொஞ்சம் காசு வச்சுக்க, போய் பேசு, எத்தனை கோடி வேணாலும் கொடுத்துருவோம். ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு வந்தா உனக்கு 5 கோடி கமிஷன், இந்தா வாங்கிக்க. சௌரியத்துக்கு அரசானது என்னமோ 8-9 பேர் தான். ஆனா இவங்க இறக்கி விட்ட ஆளுங்க 50க்கு மேல இருப்பானுங்க போல இருக்கு. ஆளுக்கு அப்ரோச் பண்ணி பாருங்க. இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க ஒரு இடத்துக்கு 10 புரோக்கருங்க அலைவாங்க. சதுரடி 2000 ரூபாய் சொல்றாங்க. இல்ல நான் முடிச்சு தரேன், 1900 ரூபாய்க்கு முடிச்சு தரேன் அப்படிமா. இன்னொருத்தன் வந்து அதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான், கொஞ்சம் வவுத்தொலி கேஸ் தான், 1800 முடிச்சிடலாம், நான் பேசிக்கிறவா. ஒரு இடத்துக்கு அந்த இடத்த விலை மாது மாதிரி ஆகிடுவானுங்க. ஆளாளுக்கு நான் இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு விலை மாதுக்கு 97 புரோக்கர் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. எப்படியாவது எம்எல்ஏக்களை தூக்கிட்டு வரணும். காசு உழைச்சுதான் சோறு தின்னுங்களேன். உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு? பெரிய நிறுவனத்துல தானே வேலை செய்யறீங்க, நல்ல சம்பளம் தானே கொடுக்குறாங்க, கார்ல தானே போறீங்க, கார்ல தானே வரீங்க, ஏசியில தானே உட்காந்துறீங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் நல்லா தானே இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு என்னையா கேடு? எதுக்கே இப்படி ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்கணும்? இதுல கருத்து சுதந்திரத்தை பத்தி நீட்டி முழகுறாங்க. இத்தனைக்கும் இந்த விஜயனை அரெஸ்ட் பண்ணல, சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்காங்க. ஏன் விசாரிக்க கூடாதா பத்திரிகையாரனா? விசாரிக்கிறதுல என்ன தப்பு? அப்ப பத்திரிகையாரன் என்ன பண்ணாலும் விசாரிக்க கூடாது. அப்ப நீ பண்ணலாப்பா, நீ பத்திரிகையாரன்பா, நீ என்னப்பா அந்த வருப்பா, அங்க ஒருத்தன் ஓடுறான் பாரு, அவனை கடிச்சு கூட தின்னுடு, யாரும் நாங்க கேட்க மாட்டோம். எவ்வளவு கேவலம் பாத்துங்க. இன்னைக்கு இவனுங்க பத்திரிகை சுதந்திரம் பேசுற எனக்கு வந்துருது அப்படியே. இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரம் பேசுறவன் அப்படியே இந்த பக்கம் எடுத்துங்க. இன்னைக்கு தம்பனையிலே பிரிச்சு தான் வச்சிருக்கேன் ரெண்டா. இந்த பக்கம் வாராகி எடுத்துங்க, சவுக்கு சங்கர் எடுத்துங்க, ஃபெலிக்ஸ் எடுத்துங்க. இந்த மேலலாம் நமக்கும் மாற்று கருத்து இருக்கு, முழுசாலாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா வெறுமனே விமர்சனம் வச்சதுக்காக இவங்களை நீங்க என்னென்ன சித்திரவதை பண்ணீங்க? ஒருத்தர் கூட்டு போய் கையை உடைக்கிறது என்ன? ஒரு பேட்டிக்காக டெல்லிக்கு ஸ்பெஷல் போலீஸ் ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு டெல்லி வரைக்கும் போய் பெலிக்ஸ் எழுத்தாந்தீங்க. வாராகிக்கு எத்தனை கைது நடந்தது? ராத்திரி தூங்குனா காலையில ஏந்திரிக்கிறதுக்கு நிம்மதி கிடையாது. படுத்து தூங்குனா எந்த நேரமும் போலீஸ் டொக்கு டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுற மாதிரியே இருக்கும் கனவுல. அப்படிதான் இவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கைய உடைச்சாங்க. 2 குண்டாசு போட்டதெல்லாம் எங்கேயாவது வரலாறுல பாத்துறீங்களா? கிஷோர் சாமி வந்த உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே கிஷோர் மேல குண்டாசு.
குண்டாசு யாருக்கு போறதுன்னு ஒரு விவசாய வேணாம். ஜெயில் கம்பியில இவ்வளவு அகலம் இருக்கும், கிஷோர்லாம் அதுல கேப்லயே பூந்து வெளில வந்துருவாப்புல, அவ்வளவு ஒல்லியா இருக்காப்புல, அவருக்கு குண்டாசாம். ஒரு லாஜிக் வேணாம். அவ்வளவுக்கு சாட்டை துறைமுருகன். எத்தனை பேர் விமர்சனம் வச்சதுக்காக மட்டுமே எத்தனை பேர் மேல கேஸ். ஜூனியர் விகடன் மேல கேஸ், இந்த ஜி ஸ்கொயரை பத்தி பேசினதால. மாரிதாஸ் மேல எத்தனை கேஸ். என் மேல ஊரெல்லாம் ஏன் போயிட்டு என் மேல அத்தனை கேஸ். எதுக்கு இப்படி பொழப்பு பொழைச்சிட்டு அன்னைக்கெல்லாம் பத்திரிகை சுதந்திரம்னு ஒரு பய வந்து பேசலையா? இன்னைக்கு மட்டும் என்ன உங்களுக்கு தனியா பத்திரிகை சுதந்திரம் வந்து ஆடுது? தப்பு செஞ்சா விசாரிக்க தான் செய்வாங்க. நீங்க பத்திரிகையாரனா இருந்தா யாரும் கேஸ் போட மாட்டாங்க. நீங்க புரோக்கர் மாமா வேலை எல்லாம் பாக்குறீங்க. திருந்துங்கடா, டீ வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவனெல்லாம் துரத்தி விடணும். இவனுங்கெல்லாம் புறக்கணிங்க. இவனுங்க பேசுறத நம்பவே கூடாது. இவனுங்க சொல்ற செய்திகள் அத்தனையுமே திமுக எழுதி கொடுக்குற செய்திகள். மாப்பிள்ள சாரோட பெண் நிறுவனத்துல பிச்சை வாங்கி திங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பேர் பத்திரிகையாளர்கள்னு பல பேர் வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. இவங்கெல்லாம் அடிச்சு விரட்டி விடுங்க. இவர்களோட செய்திகளை புறக்கணிங்க, ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவானுங்க. இவனுங்க பேசினாலே போய் அப்படின்னு தூக்கி போட்டு போங்க. இப்ப கட்சி விவகாரத்துக்கு வருவோம். இன்னைக்கு விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு டிவிக்கே வழக்கறிஞர் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு பணம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் புஷி ஆனந்த் மேல தொடர் புகார் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க. இது என்ன டிசைனு, இது என்ன மாடல்னு எனக்கு புரியல. ஒருத்தர் குற்றம் சுமத்தினா குற்றத்துக்கு விசாரணை செய்யணும். எவன் மேல பழி போட்டாங்களோ அவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. பழி சொன்னவரை, புகார் சொன்னவரை கட்சியை விட்டு நிக்கிறீங்கன்னா இது என்ன புது டிசைன் எனக்கு சத்தியமா தெரியல. இல்ல அவங்க ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டினாங்க அப்படின்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். ஆதாரம் இல்லாம குற்றம் சுமத்தினா இவங்க மேல அவதூறு வழக்கு பதிவு செஞ்சு இவங்களை கைதுல செஞ்சிருக்கணும். அது என்ன கட்சியை விட்டு நீக்கிறது? இவங்க சொன்னது உண்மைன்னா விசாரணை நடத்தணும். இவங்க சொன்னது பொய்னா இவங்க மேல அவதூறு வழக்கு போட்டிருக்கணும். ரெண்டும் இல்லாம கட்சியை விட்டு நீக்கிறது என்ன மாடல் அப்படின்னு எனக்கு தெரியல. அது மாதிரிதான் இந்த பழனி கோவில் விவகாரத்துல இந்திராணி சுடலை முத்துன்னு அதிமுகவை சேர்ந்த மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பெண் நிர்வாகி வழக்கு போட்டிருக்காங்க, கைது செய்யல. அது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த அம்மா எதுவுமே ஆபாசமா பேசல. நானே ஆபாசமா பேசினாலும் இந்த முக்தார்ல இருந்து இன்னும் நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணது சரின்னு பேசியிருக்கேன். ஆனா இவங்க என்ன தெரியுங்களா எழுதியிருக்காங்க? இடம் வாங்கினவன் யாருன்னு தெரியல, வித்தவன் யாருன்னு தெரியல, எத்தனை நாள் வாயாலேயே வடை சுட்டுட்டு இருப்பீங்க அமைச்சர், அவங்க எல்லாம் பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பதிவு. அதுக்கு இவங்க மேல வழக்கு. கைது செய்ய வேண்டியவனா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான், ஒன்னும் இல்லாம கேள்வி கேட்டவங்க மேல அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரியான விவரங்கள்ல திமுகவோட வாடை அடிக்குதோ அப்படின்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு. திருத்திப்பீங்க அப்படின்னு நம்புறோம். பாப்போம் திருத்திக்கிறாங்களா இல்லையான்னு தொடர்ந்து பேசுவோம்.